தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்திலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 4 மாதங்கள் நம்மை நலமுடன் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 5வது மாதத்திலே அவரோடு ஐக்கியப்படும்படியாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த வருஷம் ஆரம்பித்தது கொண்டு இம்மட்டுமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் நமக்கு செய்ய போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் உள்ள 25வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தில் எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கால வேளையில் முதல் நாளிலே உங்களுடைய திருவாய்மொழிகளை கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இந்த வார்த்தையினால திருப்தியாக்கி எங்களை பிழைக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். நம்முடைய இயேசு இம்மட்டுமாக நமக்கு துணையாக இருந்தார். இனிமேலும் அவர் மாத்திரமே நமக்கு துணையாக இருக்க போகிறார். தான் மரணமடைய போகிறேன் என்கிறதான நாட்களை அறிந்து கொண்ட யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து அவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவர் உனக்கு துணையாக இருப்பார். யோசேப்பு மரித்து போனான் என்று அவனுடைய சகோதரெல்லாம் சொல்லி யாக்கோபை மிகவும் சஞ்சலப்படுத்தி வேதனையில் இருந்த யாக்கோபுக்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி கேட்டவுடனே அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று வாசிக்கிறோம். அந்த யோசேப்பை கடைசி நாட்களில் பார்த்து யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். இம்மட்டும் உனக்கு துணையாக இருந்த ஆண்டவர் இனிமேலும் உனக்கு துணையாக இருப்பார். பிரியமானவர்களே, நமக்கும் கூட ஆவியான அந்த காலவெளியில் சொல்லுகிறார், இதுவரை நான் உனக்கு துணையாக இருந்தேன் அல்லவா, இனிமேலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த 5வது மாதம் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நமக்கு துணையாக இருப்பார் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். மனிதர்கள் துணையாக இருப்பார்கள், இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள், தற்காலிகமாக இருப்பார்கள். நிரந்தரமாக கடைசி வரைக்கும் நம்மோடு கூட நம்மை விட்டு விலகாது இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன், என்னுடைய சர்வ வல்லமை உனக்கு துணையாக இருக்கும், உன் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தராகிய நான் துணையாக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு கூறுகிற இந்த வசனத்தை தான் நாம் வாசித்தோம். யோசேப்புக்கு பரலோக தேவன் இம்மட்டும் துணையாக இருந்தார். அவன் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார், அவனை நடத்தினார். அந்த ஆண்டவரே உனக்கு நிச்சயமாக துணையாக இருப்பார் என்ற வார்த்தையை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்தபடியால் கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இதுவரைக்கும் நாம் எப்படியெல்லாம் விசுவாசித்தோமோ கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் என்று, அதை விட அதிகமாகவே கர்த்தர் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். தேவன் தங்களுக்கு துணையாக இருப்பதை யார் யார் எப்படி விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அப்படியே துணையாக இருக்கிறார். வியாதியின் நேரத்தில் கர்த்தர் துணையாக இருப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் துணையாக இருப்பார். உங்களுடைய பண கஷ்டத்தில் நீங்கள் துணையாக இருப்பார் என்று விசுவாசம், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். பண கஷ்டத்தின்னு கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபத்தில் நீங்கள் துணையாக இருப்பார் என்று கர்த்தர் விசுவாசத்தை கர்த்தர் ஆபத்து துணையாக இருப்பார். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். ஆண்டவர் நம்மோடு கூட துணையாக இருந்தவர். நெருக்கடியில் நீங்கள் துணையாக இருப்பார் விசுவாசம், நெருக்கடி துணையாக இருப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் விசுவாசம், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு துணையாக இருப்பார்னு அறிந்து கொண்டிருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்க, அவ்வளவு கர்த்தர் துணையாக இருப்பார். அப்படின்னா கர்த்தருடைய துணை உங்களுக்கு எல்லா விதத்திலும் வேணும்னா நீங்கள் நிறைய வேதத்தை வாசிக்கணும். தேவனை குறித்து நிறையாக அறிந்து கொள்ளும் பொழுது அவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்களை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த மாதத்தில்
கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு துணையாக இருக்க போகிறார். யோசேப்புக்கு எப்படி துணையாக இருந்தார் இந்த வேத பகுதியின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் இப்படி நமக்கு துணையாக இருக்க போகிறார் என்று கொடுத்த செய்தியை தான் இந்த காலையில் வாக்குத்த செய்தியாக உங்கள் மத்தியிலே ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். முதலாவது, இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் எப்படி துணையாக இருக்க போகிறார், யோசேப்புக்கு எப்படி துணையாக இருந்தார். ஆதியாகம புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் யோசேப்புடைய வாழ்க்கை முழுவதும் அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் தேவன் துணையாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட துணையாகவே இருக்க போகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எகிப்துக்கு போக ஆயத்தமான யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன், நீ போ, அந்த இடத்துல உன்னுடைய ஜனங்கள் பலத்திருப்பார்கள், உன்னை நான் இடத்துல பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ண, உன்னோடு கூட போ, நீ போ, நான் அவன் கூட வருவேன் அப்படிங்கிறாரு. இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உன் கூட நான் வருவேன். இந்த 5வது மாதம் நிறைய பேர் பிரயாணம் பண்ணுவீங்க, ஊருக்கெல்லாம் போவீங்க, டூர் போவீங்க. இவை எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தர் சொல்கிற, உன் கூட நான் வருவேன், உன்னோடு கூட நான் இருப்பேன். நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை சுற்றுலா போக கூட பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை, தீவிரவாதிகளால் நம்முடைய தேசம் பாதிக்கப்பட்டதை நம்ம எல்லாம் செய்தியில் அறிந்திருக்கிறோம். 28 பேர்கிட்ட இறந்து போனாங்க, அதெல்லாம் நம்ம செய்தியில் கவனித்தோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆபத்துகள் மத்தியிலும் நம்முடைய ஆண்டவர் சொல்வது, நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எகிப்தில் போன இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் துணையாக இருந்தார். எகிப்தை போல இருக்கிற உலக வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்துக்கு நம்ம அந்நியரும் பரதேசியுமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மோடு கூட துணையாக இருந்தார், இம்மட்டும் இருந்தார், இனிமேல் இருக்க போகிற இந்த 5வது மாதத்தில் தேவன் உங்களோடு துணையாக பயணிக்க போகிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்க வாசிங்கன்னா, தேவன் யோசேப்போடு பயணித்தார். அடிமையாக தனிமையாக பயணித்த யோசேப்போடு கர்த்தர் பயணித்தார். அவனை எல்லா நிலையிலும் கர்த்தர் தனியாக விட்டுறல, அவன் கூட கர்த்தர் இருந்ததை வேதத்தில் ஒவ்வொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவன் யோசேப்புடைய பயணத்தில் கூடவே இருந்தபடினால தேவன் நிச்சயமாக அவனை உயர்த்துவதற்கு அது அடையாளமாக இருந்தது. அவன் பயணம் இனிமையாக அமைந்தது. யோசேப்புடைய பயணத்தில் கர்த்தர் கூடவே போனதுனால அவனுடைய பயணம் எங்கே போனாலும் இனிமையாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பிரச்சனையில் மட்டும் சந்தோஷமாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு பயணித்தால் நாம் இருக்கும் இடம் நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிடும். அல்லேலூயா. நிச்சயமாக யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்பு எங்கே இருந்தாலும் அந்த 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 எல்லா கண்ட்ரோலும் அவன் கையில் வந்துருச்சு. போர்த்திபார் வீட்டில் இருந்தான், அடிமையாக தான் போனான். ஆனால் போர்த்திபாரோட வீட்டு சாவி அவன் கையில் வந்துருச்சு. எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டான் போர்த்திபார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை நாம் உணர முடியும். சிறைச்சாலைக்கு போகிறான், அங்கே போனாலும் சிறைச்சாலை எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லாம் அவன் கண்ட்ரோலில் வந்துருச்சு. தேவன் உங்களுக்கு துணையாக இருந்தால் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். பிரியமானவர்களே, இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களால் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். அவன் அடிமையாக இருந்த போதும் எஜமானுடைய வீடு அவன் கண்ட்ரோலில் வந்துருச்சு. அவன் கைதியாக இருந்தபோது ஜெயில் அவன் கண்ட்ரோலில் வந்துருச்சு. உங்கள் பயணத்தில் தேவன் உங்களோடு வருவார். நிச்சயமாக உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலை உங்கள் கண்ட்ரோலில் வரும். இதை விசுவாசிங்க, நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாக முடிய பண்ணுவார். 2வதாக, ஆண்டவர் யோசேப்பை எப்படி ஆண்டவர் துணையாக இருந்தார் யோசேப்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம் நீங்கள் வாசிக்கும்போது, பகைத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி யோசேப்புக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். பகைத்தார்கள், அவனுடைய இனஜன பந்துக்கள், அவனுடைய சொந்த பந்தங்கள், அவனுடைய உடன் பிறப்புகள் அவனை பகைத்தார்கள். காரணம் அவனுடைய கனவு. இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பகைத்தார்கள் பகைத்தார்கள் 2 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பகைக்கு மேலே பகை, அவன் மேலே வெறுப்புக்கு மேலே வெறுப்பு, அவன் மேலே கசப்புக்கு மேலே கசப்பு. அப்படிப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தர் கூட துணையாக இருந்தார். அவனுடைய சகோதரர்களுக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். போர்த்திபார் வீட்டில் அடிமையாக போனான். அந்த அடிமையின் வீட்டுக்கு அந்த அந்த அடிமை கொள்கிற எஜமானுடைய வீட்டுக்கு இந்த அடிமையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். ஜெயிலுக்கு போன கைதியில் ஜெயிலுக்கு இவனை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். சத்துருக்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். எப்பொழுதுன்னு கேட்டால் அவரை நமக்கு துணையாக வைக்கும்பொழுது. அவர் துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நாம் துணையாக வச்சிருக்கிறோமா? கர்த்தரை தனக்கு துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் எப்பவுமே துணையாக தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் யார் துணையை தேடுறீங்க? நாம் யார் துணையை வச்சிருக்கிறோம்? கர்த்தரை நமக்கு துணையாக வைத்திருக்கிறோமா? வேற யாராவது நம்ம துணையாக வச்சிருக்கிறோமா?
நாம் கர்த்தரை துணையாக வைப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. யோசேப்பு கர்த்தரை தனக்கு துணையாக வைத்திருந்தான். அவனுடைய எல்லா நேரத்திலும் கர்த்தர் ஒன்று அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை ஆசீர்வாதமாக மாற்றினார். சகோதரனை பகைத்தார்கள், பஞ்சத்தில் அவர்களுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். அவனுடைய குடும்பத்தாருக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். கர்த்தர் துணையாக இல்லட்டா அவங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. தன்னை அடிமையாக்கினவர்களுக்கு யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தார். ஆதியாகமம் 39:5 நீங்கள் வாசிக்கும் போது, போர்த்திவாரின் வீடு யோசேப்பால் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, சிறைசாலை யோசேப்பால் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. உங்களுடைய வீடு உங்களால் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதத்தை நீங்கள் அதை பார்ப்பீங்க. மூன்றாவதாக யோசேப்புக்கு கர்த்தர் எப்படி துணையாக இருந்தார்? ஆதியாகமம் 39:9 நீங்கள் வாசிக்கும் போது, அவன் பரிசுத்தமாய் வாழ யோசேப்புக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். இந்த கரைபடுத்துகிற இந்த உலக வாழ்க்கையில நம்மை பாவத்துக்குள்ள தள்ளுவதற்கு காத்து கொண்டிருக்கிற பிசாசின் மத்தியில கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணை செய்யாவிட்டால் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாது. நாம் பாவத்தில் ஊறி பிறந்தவர்கள், நாம் துர்க்குணத்தில் உருவானவர்கள். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை துணையாக வைத்திருக்க வேண்டும். யோசேப்பு கர்த்தரை துணையாக வைத்திருந்தான். தனிமையிலே அவனை தீண்ட வந்த பாவத்தை விட்டு அவன் ஓடி போனான். தனிமை பிசாசு எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் நம்மை கரைப்படுத்துவதற்கு. பரிசுத்தத்தை குலைத்து போட தந்திரமாய் பிசாசு தனிமையை பயன்படுத்த அவன் முனைகிறான். யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான் தந்திரமா அவனுடைய தனிமையை பயன்படுத்தி அவனை தீட்டுப்படுத்தலாம். காத்ததான் கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்தார். கர்த்தர் அந்த இடத்துல அவனை ஓட செய்தார். அவன் கர்த்தரோடு இணைந்து கொண்டான். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தரோடு இணைந்து இருக்கும்போது நிச்சயமாக பரிசுத்தத்தில் வளர முடியும். வெளிப்பத்தில் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் அவன் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், குறையக்கூடாது. பரிசுத்தத்தில் வளர கர்த்தர் உதவி செய்வார். ஆதியாகமம் 2:18 மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா மனிதன் நல்லதல்ல அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா அந்த தனிமை மிகவும் கெட்டது. தனிமையில் சிக்கின அந்த நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தனிமையை ஆண்டவர் தவிர்க்கிறார். நாம் கெட்டு போக மிக ஆபத்தான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தனிமை பிசாசு ஏவாள்கிட்ட பயன்படுத்திட்டான். ஏவாளுடைய தனிமையில் அவன் குளிர்ச்சியான அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவனை ஆதாமை ஏவாளை விரட்டுவதற்கு பிசாசு தந்திரமாய் தனிமையாக இருந்த ஏவாளை பிடித்தான். அதனால தனிமையிலே அவள் போனதுனால எல்லாவற்றையும் இழந்து போனாள். அந்த குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து போயிடுச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் தனிமையில் சிக்கி பிசாசோட நேரத்தை செலவழித்து பாவத்தோட நேரத்தை செலவழிச்சிருக்கீங்களா? பரிசுத்தத்தை இழந்து போயிட்டீங்களா? பரிசுத்தத்தை மட்டுமல்ல, எதிர்காலத்தை இழந்துருவீங்க. இந்த காலவெளி எச்சரிப்பாக இதை ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பு எதையும் இழக்க ஆயத்தம் இல்லாமல் அவன் கர்த்தரோடு இணைந்திருந்தான். நீங்கள் கர்த்தரோடு இணைந்திருந்தீங்கன்னா எல்லாம் உங்கள் கூட இணைந்திருக்கும். நீங்கள் தனிமையில் இருந்தீங்கன்னா பிசாசு உங்களோட இனமாக எல்லாவற்றையும் நீங்கள் பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏவாளும் ஆதாமும் எல்லாவற்றையும் பறிகொடுத்தார்கள். இளைய குமாரன் தனிமையை விரும்பினான், தனிமையாக போனான், எல்லாவற்றையும் இழந்தான், பஞ்சத்தில் சிக்கினான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அவன் பிச்சைக்காரனை விட கேவலமாகி வேலைக்காரனை விட அவன் தகுதி குறைந்தவனாக மாறிவிட்டான். தனிமை உங்களை தகுதியற்றவர்களாக மாற்றிவிடும். தனிமை உங்களை கரைப்படுத்தி விடும். தனிமை உங்களை எல்லாவற்றையும் இழக்க செய்யும். பிரியமானவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். தனிமைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தனிமையாய் போனவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறிவிட்டது. இயேசு சொல்லுகிறார், என்னை பிதா தனியே இருக்க விடவில்லை. இயேசு பிதாவோடு இணைந்திருந்தார், பரிசுத்த ஆவியானோடு இணைந்திருந்தார். நம்ம எல்லாம் சூழ்நிலை ஆவியானோடு இணைந்திருக்கணும். கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். தேவ சிந்தையில் நம்ம இருக்கணும். நம்முடைய சிந்தையை பிசாசு சிந்திப்பதுக்கு இடம் எடுத்துக்கூடாது. பிசாசு பிடிப்பதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. மற்ற யாரும் கண்ணிமைகளால் நம்மை பிடிக்க இடம் கொடுக்கக்கூடாது. நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தனிமையிலே நாம் கர்த்தரோடு இணைந்து இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ இயேசு நமக்கு துணை செய்கிறார். தேவனோடு இணைந்து பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய உதவி ஒவ்வொரு நாளும் கேளுங்க, நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. நான்காவதாக தேவன் எதுக்கு துணை செய்கிறார்? யோசேப்புக்கு எப்படி துணை செய்தார்? ஆதியாகமம் 41:38 நீங்கள் வாசிங்கன்னா, தேவ ஆவியை அபிஷேகத்தை காத்துக்கொள்ள தேவன் துணை செய்தார். யோசேப்பை குறித்து பார்வன் சொல்லும்பொழுது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு மனுஷன் உண்டா என்று கேட்கிறார். நாம் தேவ ஆவியை நமக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேணும்.
தேவ ஆவியை யோசேப்பு பெற்றிருக்கிறான் என்று ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத பார்வோன் கண்டுபிடிப்பதை கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த உலகம் நம்மை பார்த்து கொண்டு இருக்குது. நம்ம எந்த ஆவியில் செயல்பட்டு இருக்கோம், எந்த ஆவியினால் நம்ம நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுறோமா இல்லாட்ட வேற ஒரு ஆவியால் நடத்தப்படுறோமா என்பதை இந்த உலகம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும். யோசேப்பு தனக்குள்ள இருந்த பரிசுத்தாவினை காத்துக்கொள்ள தேவன் துணை செய்தார். 1 சாமுவேல் 16:14 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியை காத்துக்கொள்ளாத சவுலை விட்டு ஆவியை விலகிட்டாரு. ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிச்சு. ஒன்று நம்ம 2 ஆவியால் தான் நடத்தப்பட முடியும். ஒன்று பொல்லாத ஆவி நம்ம நடத்தும், இல்லாட்டா பரிசுத்தாவியை நடத்துவார். பரிசுத்தாவியால் நடத்தப்படாதவங்க பொல்லாதாவினை கண்டிப்பாக நடத்தப்படுவாங்க. இதுக்கு இடைப்பட்ட இடம் ஒன்று கிடையாது. இன்னைக்கு பிசாசு யாரை நடத்தலான்னு ஆவலாக காத்திருக்கிறான். நம்ம யாரு கையில் நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அவைகளால் நாம் நடத்தப்படுகிறோம். தேவ ஆவியை காத்துக்கொள்ள தேவனே துணை செய்கிறார். யோசேப்பு தன் குடும்பத்தை பழிவாங்கும்படி தேவ ஆவிக்கு அவன் பழி வாங்காதபடி தேவ ஆவிக்கு அவன் இடம் கொடுத்தான். தேவ ஆவிக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை அவன் பழி வாங்கியிருப்பான். பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம தேவ ஆவிக்கு இடம் கொடுக்க வேணும். எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவ துணையோடு தேவ ஆவியானவரை நாம் காத்துக்கொள்ளும்போது நிச்சயமாக தேவ திட்டம் நம்மளே நிறைவேறும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை, கர்த்தருடைய துணை நமக்கு தேவை. பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ தேவன் நிச்சயமாக உங்களுக்கு துணை செய்கிறார். 4 விதங்களிலே ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்க போகிறார். எப்படி? நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு நமக்கு துணையாக இருப்பார். 2வது, நம்மை பகைத்தவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை துணையாக இருக்கிறார். 3வதாக, பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார், துணையாக இருக்கிறார். தேவ ஆவியை காத்துக்கொள்ள, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். கடைசியாக, இப்படி நீங்கள் காத்துக்கொள்வதற்கு இடம் கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் நீங்கள் உங்களுக்கு துணையாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? அதே 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் சொல்லப்பட்டிருக்கு. 3 விதமான ஆசீர்வாதங்கள், 3 விதமான ஆசீர்வாதம் நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. 1வது, வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. அந்த பரத்திலிருந்து வருகிற பரலோக ஆசீர்வாதத்தை நீங்கள் நிரப்பப்படணும்னா நீங்கள் இந்த 4 விதமான காரியங்களை முன்னேற வேண்டும். பரிசுத்தத்தில் தேவ துணையோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும். சத்துருக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், யாரையும் பகைக்கக்கூடாது. நீங்கள் தேவனை உறுதியாக பிடித்து கொண்டு நீங்கள் அவரோடு அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் உங்களுக்குள்ள காத்துக்கொண்டு நடக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வானத்தின் ஆசீர்வாதத்தால் பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிரப்பப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, கீழே ஆழத்தினால் உண்டாக ஆசீர்வாதம், செழிப்பு, மழை, தண்ணீர், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், விளைச்சல், இவை எல்லாவற்றிலும் பசுமையின் ஆசீர்வாதங்களால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக, கர்ப்பங்களுக்கும் சனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், வாழ்க்கையின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், குடும்பத்தை வாழ்க்கை கர்த்தர் கட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அநேகருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லை. காரணம் என்ன? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவில்லை, தேவனை தங்களை துணையாக வைக்கல. அவரை துணையாக வைக்காதவருடைய வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கையாக காணப்படுகிறது. கர்த்தரை துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்க இந்த காலவழியில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கு. அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 5வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 5வது மாதத்தில் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வசனங்களை கேட்க எங்களுக்கு உதவி செய்கிற ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படின்னு ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க, மாப்பேசத்தோடு எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதித்து கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.